ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் மழை பெய்யுது. வெளியில் சூப்பராக இருக்குது. நவம்பர் மாதம் மழை வராதா நானும் பார்த்துட்டே இருந்தேன். நவம்பர் மாதம் 14ஆம் தேதி அன்றைக்கி மழை வருது. இங்கே என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இன்னைக்கு கல்யாணம். அரிசி வந்து மூட்டை கணக்கில் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் மழை விட்டு பிசுறு கேட்டுக்கு எனக்கு தெரியல. ஆமாம், ஏன் வந்து இது அரிசிக்குன்னா கல்யாணத்தப்போ மழை வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு காரணமும் தெரியல. அதான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நாளாக. ஆனால் வந்து அது உண்மையே இல்லை. அது சும்மா அது வந்து கேலி பண்ணுறதுக்காக கிண்டல் பண்ணுறதுக்காகவோ அரிசிக்குன்னா கல்யாணத்தப்போ மழை வரும்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. வெளியே ரொம்ப பிசிறி காய்ட்டு இல்லை, கம்மியாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பெய்யுது மழை. நல்ல மழை. அப்புறம் என்ன, நம்ம மட்டும் மழையை ரசிக்க வேண்டியதுதான். மழை, இடி, மின்னல் ரொம்ப அற்புதமானது. இந்த பூமியிலே ஒரு இயற்கையில் சில அதிசயமான விஷயங்களை இந்த மழை, இடி, மின்னல் இதெல்லாம் ஒன்று. முதல்ல மேகக்கூட்டங்களில் வந்து கடலில் சூரிய வெப்பத்தால் கடல் வந்து ஆவியாக மாதிரி மேலே போய் மேகக்கூட்டங்களாக மாறும். அப்புறம் மேகக்கூட்டத்தை அந்த ஆவியாக போய் அந்த மேகக்கூட்டங்களெல்லாம் என்ன ஆகும்னா தண்ணியை சேகரிச்சுட்டு அப்படியே பயணம் பண்ணிகிட்டே போவோம். அது மேலே குளிர்ந்த காற்று பட்டுச்சுன்னா அது வந்து மலை மேகங்களில் வந்து கருமேகங்களாகி அப்புறமேட்டு வந்து மழையாக பொழியும்பாங்க. எந்த அளவுக்கு, அந்த அளவுக்கு நமக்கு சயின்ஸ் இதுதாங்கிறாங்க. சில பேர் சொல்கிறத பற்றி நம்ம நம்புகிறோம். ஆனால் செயற்கையாகவும் நம்ம வந்து மழை பெய்ய வைக்கலாம். அந்த மலை மேகத்தில் வந்து உலர் பனின்னு நினைக்கிறேன், ட்ரை ஐஸை வந்து கொட்டினோம்னா மழை வரும் அப்படிங்கிறாங்க. மழை வந்து குறையில நல்லா தான் நான் போயிட்டுருந்துச்சு. இந்த மாதிரி மழையை பற்றி சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல வந்து பூமி வந்து வெறும் நெருப்பு பந்தாக மட்டும்தான் இருந்துச்சாமா. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து அதில் வந்து எரிமலையெல்லாம் வெடித்து அந்த கரும்புகையெல்லாம் மேலே போய் சூழ்ந்துட்டு தான் மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த மழை பெஞ்சு தான் கடல் உருவாச்சு. கடல் உருவானதுக்கப்புறம் தான் கடல்லையும் எப்படின்னா கடல் வந்து மழை பெய்ய பெரிய மழை, இந்த மழையில இல்லை, பூமியை முழுகிற அளவுக்கு கடல் அளவு தண்ணி வரணுன்னா எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு பாருங்க. அந்த அளவுக்கு மழை பெஞ்சு தான் தண்ணி வந்து பூமியை நிரப்பி இருக்குது. இந்த எரிமலைனால தான் மழை வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டு அதில் இருந்த அந்த கடலுக்குள்ளே இருந்து வெடித்த எரிமலையில் வந்து 2 கெமிக்கல்ஸ் தான் ஜாயின் பண்ணி லிவிங் ஆர்கானிசம் உருவாகுது ஃபஸ்ட்டு. அப்புறம் அது உருவாகினதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா உருவாகி அப்படியே இந்த பூமியில் இப்போ நம்ம நிறைஞ்சு இருந்துருக்கிறோம். இந்த ஆக்சிடென்ட்னால உருவான வந்து அந்த உயிரினமெல்லாம் இயற்கை கடவுள் உருவாக்குனதா அப்படின்னா அது வந்து மனுஷங்களை யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பதில் தெரியாதனால நம்மளெல்லாம் கடவுள் உருவாக்குனாங்க அப்படிங்கிறது ஒரு பதில் வச்சுக்கிட்டே ஈஸியாக இருக்குதுல்ல. அந்த கேள்வி அதோட முடிஞ்சிருக்கு. கடவுளில் அவங்க உருவாக்கிட்டாங்க அப்படின்னு. அதுலேருந்து வேறுபட்டு யோசித்த சயின்டிஸ்ட்டு அவங்கெல்லாம் தான் வந்து இல்லை கடவுளெல்லாம் நம்மளை உருவாக்கலை, நம்ம வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக தெரியாமல் ஒரு ஆக்சிடென்ட்னால உருவானோம். அதுவுமே தியரி தான், ஒரிஜினலாக எப்படி உருவானோன்னு தெரியாது. ஒரு தியரி சொல்லுவாங்க என்னென்னா எரிமலை வெடிக்கும்போது ஹைட்ரஜன் இன்னொரு சேர்ந்து தான் லிவிங் ஆர்கானிசம் உருவாச்சு. அதுலேருந்து தான் ஒவ்வொரு செல் உயிரி, 2 செல் உயிரி, அப்புறம் மல்டி செல்னால் நிறையா செல் உயிரி அதெல்லாம் உருவாச்சு. அதெல்லாம் உருவானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எப்படின்னா இருவாழ் உயிரினம், முதல்ல கடல்வாழ் உயிரினம் தான் உருவாயிருக்கும். அப்புறம் வந்து தரையிலையும், அதாவது தண்ணி குறையும் போது வெய்ய காலத்தில் அதனால் வந்து தண்ணி குறையும் போது அதுக்கு வாழ்கிறக்கே அந்த சூழ்நிலைக்கு வர்றதுக்கே பல 100 வருஷம் ஆகிருக்கு.
சொறி மின்னல். அப்புறமேட்டு தான் கடல் உருவானதுன்னா நிறைய வந்து கடல் உருவாகி அந்த ட்ரை ஆகும்போது தான் வந்து அந்த உயிரினத்துக்கு சர்வைவல் ஆகணும்ல, அதனால பூமி அந்த தண்ணியை விட்டு வெளியே வந்துருக்கலாம். அப்புறமேட்டு தரையிலையும் வாழ பழகிருக்கலாம். அப்புறம் தரையில் வந்து அப்படி அப்படியே வந்து 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 ஒவ்வொரு உயிரினத்தில் வந்துன்னா இந்த குரங்கு பசங்க வந்தாங்க. குரங்கு இப்போ சொல்கிற சிம்பன்சி, அப்புறமேட்டு இந்த ஐயோ பேர் நினைக்கிறதுல புறாங்குட்டான், நார்மலான மங்கீஸு, இதெல்லாம் வந்து நமக்கு எப்படின்னா ஒரு சித்த போட்டு பசங்க பெரிய போட்டு பசங்கன்னா பார்த்தீங்களேன். அது ஏன் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே அப்பா தான். அவங்களோட பசங்க தான் நம்ம. அப்பா ஒன்று, பசங்க 4 பேர். இப்போ நம்ம அதில் ஒன்று, மனுஷங்கன்னா ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு பையன், சிம்பன்சி ஒரு பையன், அப்புறம் உராங்குட்டான் ஒரு பையன், நார்மலான ஒரு குரங்கு ஒரு பையன்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் வந்து நமக்கும் குரங்குக்கு இந்த சிம்பன்சி உராங்குட்டான் இதுக்கெல்லாத்துக்கும் வந்து எப்படின்னா கொரிலா இதெல்லாமே வந்து எப்படின்னா ஜீன் வந்து மேக்ஸிமம் ஒத்து போகும். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே குரங்கு தான். நம்ம அந்த எப்படின்னா மனுஷங்களாகிய நம்ம வந்து குரங்கு தான். என்னன்னா நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிக்க ஆரம்பித்தோம். ஒரு நம்ம வந்து கறி தின்னும்போது தான், அதாவது வந்து கறியை வந்து சுட்டு திங்கும்போது தான் வந்து நமக்கு அறிவே வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஹிஸ்ட்ரி டிவியில் பார்த்தது தான். ஹிஸ்ட்ரி டிவியில் பார்த்து நான் உங்கள்கிட்ட ஊற்றிட்டு இருக்கிறேன். நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய தெரிஞ்சுக்குங்க. அப்புறமேட்டு மனுஷன் வந்து அப்படி உருவானான். அப்படி உருவானதுக்கப்புறம் அப்புறமேட்டு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தான். ஃபஸ்ட்டு வந்து விலங்கெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டான். அப்புறமேட்டு நெருப்பை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தான். அதுக்கப்புறமேட்டு இயற்கையவே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சான். ஆனால் இன்னுமே மனுஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரே விஷயம்னா இயற்கை மட்டும்தான். மற்றபடி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணான். இப்போ எப்படி சொல்கிறோன்னா அனிமல்ஸு ரிவரு மற்ற சோர்ஸெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணலாம். திடீர்னு ஒன்று படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது காட்டாறு வெள்ளம் போகும்போது அவனுக்கு ஒன்றும் என்ன பண்ணணுன்னே தெரியாது. அடிக்கடி சாக வேண்டியது எல்லாம் தெரியும். மிச்ச சொச்சத்தெல்லாம் நம்மளை உருவாயிருக்கிறோம். அதனால் எவ்வளோ 10,000 வருஷத்தை கடந்து நம்ம இப்போ உயிரினமாக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி சொல்கிறோன்னா எவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு தெரியாமல் யாரும் நீங்கள் வாழாதீங்க. நிறைய தெரிஞ்சுக்குங்க, நிறைய கற்றுக்கிட்டே இருங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா இங்கே வந்து எதுவுமே வந்து ஒன்றுலேருந்து ஒன்று தான் வந்துருக்குது. நம்ம எல்லாத்தையும் சார்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எதுக்கு நமக்கு வந்து எப்படி சொல்கிறோன்னா எல்லாத்தையும் ஒன்று சார்ந்து தான் வாழ்கிறோம். நம்ம செடியை சார்ந்தோ இல்லை வந்து ஒரு ஆடு மாடு இந்த மாதிரி உணவை சார்ந்தோ ஏதோ ஒரு ஒன்று சார்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி சார்ந்து வாழாமல் நான் தனியாக வாழ்கிறேன் அப்படின்னா சத்தியமாக முடியாது யாருனாலையுமே. அதனால் ஒருத்தர் நம்ம சார்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை ஏற்றுக்க பழகிக்கணும். மழையும் நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மலையிலேருந்து நம்ம உருவாகணும்னு ஒரு தியரி இருக்குது. அப்படின்னா தண்ணிக்குள்ளே வெடித்த எரிமலையிலேருந்து தான் நம்ம வந்து உருவானோம். அந்த தண்ணி எப்படி வந்துச்சு? எரிமலை வெடித்து அந்த கரும்புகையெல்லாம் சொல்லிட்டு மேகமாக மாறி அதுலேருந்து மழை பெஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த எரிமலையே முழுக்கிற அளவுக்கு மழை வந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அதுலேருந்து வெடித்த 2 மாலிகுல்ஸ் வந்து சேர்ந்து ஒட்டிக்கிட்டு வந்ததுனால நம்ம உயிரினமாக இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த எரிமலை வெடிப்பு நடக்கல, இல்லை அந்த மழை பெய்யல அப்படின்னா நம்ம பூமின்னு ஒன்று யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இது சாதாரண ஒரு நெருப்பு பந்தாக மட்டும் சுற்றிட்டு இருக்கும். அந்த குளிர் அடங்கி இருக்குது. இன்னுமே பூமியோட சென்ட்ரல் பகுதியில் வந்து ரொம்ப சூடாக தான் இருக்குது அப்படின்பாங்க. ஏன்னா அந்த பகுதி ஆறல அப்படிம்பாங்க. என்றைக்கு வேணால் போட்டுக்கிட்டு போக வேண்டியது தான். அதனால் இருக்கிற வழியாக எல்லாத்தையும் ஒருத்தர் சார்ந்து தான் வாழ்கிறோம். அதை ஏற்றுக்குங்க. நான் மட்டும் தனியாக வாழ்கிறேன் அப்படிங்கிறத இல்லை. எல்லாத்தையும் ஒருத்தர் சார்ந்து தான் எதுக்கோ ஒரு விஷயத்தில் சார்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த மலையை சார்ந்து தான் நம்மளும் இருக்கிறோம், இயற்கையை சார்ந்து தான் நம்மளும் இருக்கிறோம். அதனால் இயற்கையோட சேர்ந்து வாழுங்க. பட் இயற்கைக்கு முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே தீங்கு பண்ணாமல் இருந்துட்டு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மழை நின்றுச்சு.